பலிபீடமே 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 கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடம் கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே 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 கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடம் கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடம் கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே 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 பலிபீடமே. கரைகள் என்ன செய்யக்கூடாது? கரைகள் என்ன கொண்டு வரும்? கண்ணீரை கொண்டு வந்துடும். இது கண்ணீரை கொண்டு வரும். கரைகள் என்ன செய்யும்னா கண்ணீரை கொண்டு வரும். கரைகள் நமக்கு என்ன பண்ணும்? கண்ணீரை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். அப்போ கரை இல்லாமல் வாழ்ந்தாதான் கண்ணீர் இல்லாத வாழ முடியும். கரை இல்லாமல் வாழ்ந்தாதான் கண்ணீர் இல்லாத வாழ முடியும். கரைகள் இருந்தால் என்ன இருக்கும்? கண்ணீர் இருக்கும். அப்போ கண்ணீர் வருதுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? எங்கேயோ கரை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். எங்கேயோ என்ன செய்யுது? எங்கேயோ என்ன இருக்குது? கரை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கரை எப்போ வரும் அப்படின்னா என்னைக்கோ இருந்தது, என்னைக்கோ என்ன செய்தது, என்னைக்கோ விழுந்தது ஒன்று தான் என்ன செய்யும்? கரை இருக்கும் இல்லையா? நம்ம ட்ரெஸ்ஸில் பார்த்தா நீங்கள் துணி துவைக்கும் போது அந்த கரை என்ன செய்யும்? நமக்கு தெரியும் இல்லையா? கரை துவைக்கும் போது வருமா, இல்லை எப்பயாவது பட்டது கரையாக இருக்குமா? எப்பயோ பட்டது என்னவா இருக்குன்னா கரையாக இருக்கும் இல்லையா? எப்போவோ பட்டது தான் என்னவா இருக்கும்? கரையாக இருக்கும். அப்போ எப்போவோ நம்ம செஞ்ச காரியங்கள் கூட என்ன செஞ்சிருன்னா கண்ணீரை நமக்கு வர வச்சிடும். கண்ணீரை என்ன செய்யும்? நம்ம அது என்னைக்கு தான் செஞ்சுருக்க மாட்டோம், இப்போ தான் என்ன செஞ்சுருக்க மாட்டோம், அதை செஞ்சுருக்க மாட்டோம். அது எப்போவோ செஞ்சது. என்ன செஞ்சது? அது எப்போவோ செஞ்ச ஒன்று என்ன உண்டாக்கிடும்? நமக்கு பின் நாட்களில் கண்ணீரை என்ன செஞ்சிடும்? உருவாக்கிடும். அதனால தான் நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோன்னா, நம்ம படுக்கிறதுக்கு முன்னால் நம்ம இருதயத்தில் பேசிக்கொண்டு என்ன செய்யணுமா? நம்ம படுக்கணுமா? சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா? இருதயத்தில் என்ன செய்யணுமா? நம்ம பேசிக்கொண்டு படுக்கணுமா? இருதயத்தில் என்ன செய்யணும்? நம்ம பேசிக்கொண்டு நம்ம என்ன செய்யணுமா? நம்ம படுக்கணுமா? இருதயத்தில் பேசுறதுனா எப்படி அப்படின்னா, காலை முதல் நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சோம், காலிலேருந்து என்னமெல்லாம் நம்ம செஞ்சோம், எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு. சங்கீதம் 4:4 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 4:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலோ பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்றார். அப்போ இருதயத்தில் என்ன செய்யணுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கும்போது என்ன செய்யணும்? படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நாங்கள் என்னவெல்லாம் செஞ்சோம், எங்கெல்லாம் நாங்கள் போனோம், என்னவெல்லாம் நாங்கள் பேசணும், எதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம், என்னவெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணோம், என்னவெல்லாம் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? தூங்கி எழுந்ததுலேருந்து இப்போ தூங்க போகிற நேரம் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சோமோ அதையெல்லாம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படி நினச்சி பார்க்கணும். நினச்சி என்ன செய்யணும்? அப்படி நினச்சி பார்க்கும்போது எது நம்ம செஞ்சது ஞாபகத்துக்கு ரொம்ப ஆழமாக வருதோ, அப்போ அந்த ஆழமாக அது என்ன அர்த்தம்னா அது தேவனுக்கு அது பிடிக்கலை, அது தேவனுக்கு அது பிடிக்கலை, அது தேவனுக்கு அது என்ன செய்யலை? சரியாக இல்லை, அது தேவனுடைய பார்வையில் நல்லா இல்லை. ஒருவேளை அது நமக்கு அது நல்லா தெரியலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது நல்லா இல்லை
அப்படின்னா உடனே அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நாங்கள் போனது தப்பு, இதை நாங்கள் பார்த்தது தப்பு, இதை நாங்கள் பேசினது தப்பு, இப்படி நாங்கள் யோசித்தது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியல, நான் என்ன செஞ்சிட்டேன், இதை நான் செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால் இதை செஞ்சிட்டேன்னா ஒரு கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வாழலாம். அப்போ நம்ம என்றைக்கும் செய்யறது என்ன செஞ்சிடோம்னா ஒரு கரை விழுந்துடும். ஒரு கரை என்ன செஞ்சிடும், விழுந்துடும். கரை ரொம்ப பெருசாக தெரியாது, ரொம்ப பெருசாகவும் தெரியாது இல்லையா? ஆனால் சின்ன கரை கூட ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திடும், ஒரு பெரிய அதனுடைய மதிப்பையே கெடுத்துடும். அது மதிப்பை என்ன செஞ்சிடும், மதிப்பை அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது என்ன, உன் மதிப்பு கெடாமல் உனக்கு கத்தை வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம மதிப்பு கெடாமல் நம்மளை கத்தை என்ன செய்ய வைக்க விரும்புகிறார், வாழ வைக்க விரும்புகிறார். மதிப்பு கெட்டுட்டு வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. மதிப்பு கெட்டுட்டு நம்ம மதிப்பு போயிடுச்சுன்னா, நம்ம மரியாதை போயிடுச்சுன்னா, நம்ம மதிப்பும் மரியாதையும் இழந்துட்டு நம்ம வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. எதை இழந்துட்டு, மதிப்பும் மரியாதையும் இழந்துட்டு நம்ம வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போ தேவன் என்ன விரும்புகிறா, அதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது, என்ன சொல்கிறது, உங்களை மதிப்பில்லை, அதாவது மதிப்பை கெடாமல் என்ன செய்ய வைக்க விரும்புகிறேன், வாழ வைக்க விரும்புகிறேன். உன்னை மரியாதை கெடாமல் என்ன செய்ய வைக்க விரும்புகிறேன், வாழ வைக்க விரும்புகிறேன். உன்னுடைய மதிப்பு என்ன செய்யக்கூடாது, கெடக்கூடாது. உன் மரியாதை என்ன செய்யக்கூடாது, கெடக்கூடாது. உன் மதிப்பும் மரியாதையும் என்ன செய்யவே கூடாது, கெடவே கூடாது. உன் மதிப்பும் மரியாதையும் கெடாத மாதிரி கர்த்தர் என்ன செய்ய வைக்க விரும்புகிறார், வாழ வைக்க விரும்புகிறார். மதிப்பும் மரியாதையும் கெடாத அளவுக்கு என்ன செய்ய வைக்க விரும்புகிறார், வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மதிப்பும் மரியாதையும் கெடாமல் இருக்கணும்னா கரை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது. இந்த கரை என்பது என்ன, எப்போவோ நம்ம செஞ்சது, எப்போவோ நம்ம செஞ்சது. இன்னும் சொன்னால் செய்யும்போது தெரியாது. செய்யும்போது வேறு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வாழை மரத்தில் வாழை தோட்டத்தில் வேலை செய்ய போனீங்கன்னா, இல்லை வாழை செடி ஏதாவது வெட்டினாலும் கொத்தினாலும் சரி, இல்லை அந்த வாழை தோட்டத்தில் வேலை செய்ய போனாலும் சரி, அந்த வாழை அந்த பாலில் அந்த வாழை மரத்தில் இருக்கிற வெட்டும்போது அறுக்கும்போது இருக்க ஒரு சின்ன தண்ணி நம்ம மேலே பட்டுரும். அது பெருசாக தெரியாது. அது என்ன தெரியாது, அது ஒன்றுமே தெரியாது. அது கண்டிக்கவே காது கரை மாதிரியும் தெரியாது. ஆனால் தண்ணியில் முக்கி அதை எடுத்து துவைக்கும் போது தான் அது ரொம்ப கவனமாக பார்த்தா தான் தெரியும், ஆஹா நம்ம என்ன பண்ணியிருக்கு, அந்த வாழைக்கரை பிடிச்சிருக்கு, வாழைக்கரை நினச்சிருக்கு. ஆனால் விழும்போது அந்த வாழைக்கரை சுத்தமாக தெரியாது. அந்த பால் விழும்போதோ இல்லை அந்த தண்ணி விழும்போதோ சுத்தமாக கரை விழுந்த மாதிரியே தெரியாது. சாதாரணமாக தான் இருக்கும், எதுவுமே தெரியாது, சாதாரணமாக இருக்கும். சாதாரணமாக இருக்குதுன்னு நீ கண்டுக்காமல் விட்டுட்டன்னா நீ கடைசி அந்த கரையை போக்கவே முடியாது. கரையை என்ன செய்ய முடியாது, போக்க. ஒருவேளை அந்த கரை தெரிஞ்ச பிறகாவது, அந்த கரை நமக்கு தெரிஞ்ச பிறகாவது நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த கரையை நீக்கிட்டோன்னா அந்த சட்டைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இருக்கும், இருக்கிற மதிப்பு அப்படியே இருக்கும். அப்படி என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அந்த கண்டுக்காமல், ஒன்று ஆரம்பத்தில் கண்டுக்காமல் விட்டுட்டாலும் சரி, இல்லை பிறகும் கண்டுக்காமல் விட்டுட்டாலும் சரி, ஒன்று விழும்போது என்ன செய்யணும், நம்ம எந்த கரையும் நம்ம படாமல் என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும், கவனமாக பார்க்கணும், கவனமாக யோசிக்கணும். எல்லாவற்றுக்கு மேலே கவனமாக இருந்தால் கரைபடாது. எல்லாவற்றையும் மேலும் கவனமாக, வாழைத்தோட்டத்திலே போனாலும் ரொம்ப கவனமாக என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பாலமலை விழுந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாவற்றையும் குறித்து கவனமாக இருந்தன்னா ஒரு நாள் என்ன செய்யாது, கரைபடாது. ஒரு நாள் என்ன செய்யாது, கரைபடாது. நீ கவனக்குறைவாக இருக்கும்போது தான் வர்றது என்னதுன்னா கரை. இதில் வர்றது கவனக்குறைவில் வருவது தான் கரை. கவனக்குறைவு வருவது தான் கரை. அதை நம்ம கறிவெட்ட தேவையில்லை. கறிவெட்ட கடையில் மட்டும் நீங்கள் ஒரு கிலோ கறி கேட்டு நின்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பக்கத்தில் கவனிக்காத நின்றுட்டிங்கனாலே அவங்க வெட்டும்போது என்ன செஞ்சிடும், ஆட்டோ ஒரு சில்லி வந்து நம்ம மேலே விழுந்து சின்ன சதான் விழும். ஆனால் துவைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது அடையாளம் அழகாக காட்டி கொடுத்துரும். அந்த சட்டைக்குரிய மதிப்பே போயிடும். எதனால், அவங்க கறி வெட்டுறாங்க, பக்கத்தில் நின்னோம்னா ஒரு கறி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா கரைப்படுத்துகிறோம். அப்போ அவங்க வெட்டும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டோம்னா நிச்சயமாக என்னப்படாது, கரை. அப்போ தூரம் தள்ளி நிற்க வேண்டியது தூரம் தள்ளி நின்றுக்கும். எங்கே தூரத்தள்ளி நிற்கணுமோ அங்கே தூரத்தள்ளி நின்றுக்கும். யாருக்கு தூரத்தள்ளி நிற்கணுமோ அவங்க தூரத்தள்ளி நின்றுக்கும். ஆமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அக்கா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தங்கச்சி தானே கற்கணும்னாக்க, தங்கச்சியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் ஜனமாக இருந்தாலும் விடுற கரையை யாரும் தடுக்க முடியாது.
விழுற கரையை அதோட கறி கிடக்கிற அண்ணன் தக்க வெட்டும் கறியை நம்ம ரத்தம் மேலே விழாதா என்ன? விழுந்தானே. அப்போ என்ன செய்ய? தள்ளி நில்லு. என்ன செய்ய? அதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறது, தள்ளி நில்லுக்கும். எங்கெல்லாம் தள்ளி நிற்கணுமோ அங்கெல்லாம் தள்ளி நில்லுனா கரைபடாமல் பார்த்துக்குவேன். தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல தள்ளி நிற்காம நாங்கள் சேர்ந்து தான் நிற்குவோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக கரைபடும். இந்த கரை பின்னாட்கள் கண்ணீரை பட வைக்கும். அந்த கரை என்ன செய்யும்? அந்த கரை என்ன செய்யும்? உடனே உனக்கு தெரியாது, ஒரு சாதாரணமாக தெரியாது. ஆனால் முக்கியமான நேரத்தில் உனக்கு கண்ணீரை வர வச்சிடும். முக்கியமான நேரத்தில் கண்ணீரை வர வச்சிடும். அவசியமான நேரத்தில் கண்ணீர் வடிக்காமல் நீ இருக்கிறன்னா, கண்ணீர் இல்லாமல் நீ வாழுன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோ, கரைபடாமல் காத்துக்கோ. கரை எப்படி படும்? கவனக்குறைவினால கரை வரும். கவனக்குறைவினால பாவம் செய்கிறதுனால வர்றதில்லை, அது வேற கரை. சரியா? பாவம் செய்வதனால மாத்திரம் கரை இல்லை, கவனக்குறைவாக இருந்தாலே கரை வரும். கவனக்குறைவா அப்போ கவனக்குறைவா என்ன சொன்னேன்? கறி வெட்டுறாங்க, அங்கே நம்ம எப்படி நிற்கணும்? மனசில் நிற்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பை தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா எதை தவிர்த்திடலாம்? கரையை தவிர்த்திடலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா கரையை தவிர்த்திடலாம். கவனக்குறைவாக இருந்தன்னா கரை படுறத யாருமே தடுக்க முடியாது. அவங்க கவனமாக தான் வெட்டுவாங்க, உன் மேலே விழணும்னு அவங்க வெட்டலை. ஆனால் வெட்டும்போது உன்னுடைய கவனக்குறைவு கட்டாயமாக என்ன செஞ்சிடும்? உன்னை கரைபடிச்சிரும். கரை பட்டுச்சுன்னா கண்ணீரை கட்டாயமாக வரவழைக்கும். கரை படலைன்னா தப்பிச்சிட்டோம். கரை பட்டுச்சுன்னா கண்ணீரை ஒரு நாளைக்கு கட்டாயமாக நம்ம கண்ணீர் வடிச்சே தீரணும். எதனாலன்னா நம்ம மேலே விழுந்த அந்த கரையின் நிமித்தமாக. அப்போ அந்த கரை எப்போ படும்? இப்போ பட்டதில்லை, நமக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை, நமக்கு தெரியாமல் விழுந்த கரை, நம்ம தெரியாமல் செஞ்ச காரியம், எப்போவோ செஞ்ச காரியம், என்னைக்கோ செஞ்ச காரியம் இன்னைக்கு என்னத்தை கொண்டு வரும்? பாதிப்பை கொண்டு வரும். ஒருவேளை செய்கிற நாளில் அந்த பாதிப்பு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். செய்கிற நாளில் பிரச்சனை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். போன நாளில் அந்த பிரச்சனை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை வாங்கின நாளில் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரியம் தள்ளி நிற்க வேண்டியதா தள்ளி நின்றுட்டேன்னா நிச்சயமாக கரைபடலைன்னா கண்ணீர் இருக்காது. தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல தள்ளி நிற்காம பக்கம் நிற்கணுன்னா நிச்சயமாக கரைபடும். நீ செய்ய வேண்டியதில்லை, நீ செய்வதற்கு பக்கம் இருந்தாலே என்ன வந்துடும்? கரை வந்துடும். ரெண்டாவது என்ன? செஞ்சாலும் கரை வரும், செய்யறவங்க பக்கம் இருந்தாலும் கரை வரும். செஞ்சாலும் கரை வரும் இல்லையா? இப்போ கறி வெட்டுற மேலே கரை விழுமா? விழும் இல்லையா? கறி வெட்டுற மேலே கரை விழுமா? விழும் இல்லையா? கறி வெட்டுற மேலே நிறைய கரை விழும். அதே மாதிரி கறி வெட்டுறவங்க பக்கம்னால கரை விழும். ஆமாம். அப்போ கரை இல்லாமல் பார்த்துக்கணும்னா ஒன்று, நீயும் செய்யறவங்க பக்கமும் இருக்காது. நம்மளும் செய்யக்கூடாது, செய்யறவங்க பக்கத்திலும் இருக்கக்கூடாது. எதெல்லாம் தப்பு நமக்கு தெரியுதோ நம்மளும் செய்யக்கூடாது, செய்யறவங்க பக்கத்துலையும் நம்ம இருக்கக்கூடாது. இதை ரெண்டையும் நம்ம செஞ்சுட்டோம்னா நிச்சயமாக பின் நாட்கள் கண்ணீரை நமக்கு 100% வர வைக்கும். நீ இதை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. நீ தடுக்கவும் முடியாது, நீ தவிர்க்கவும் முடியாது. அப்போ எல்லா நேரங்களும் ஒன்று, நான் என்ன செய்கிறேன்றதெல்லாம் நான் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, நான் யார் பக்கத்தில் இருக்கிறேன்றதான் கவனமாக இருக்கணும். நான் என்ன செய்கிறேன்றதை குறித்தும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம யார் பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்தும் கவனமாக இருக்கணும். ஆமாம். இதை ரெண்டுலையும் கவனக்குறைவாக ஒன்று நான் செய்யும் போதும் கவனக்குறைவாக செய்கிறேன், இல்லை யார் பக்கத்தில் இருக்கிறேன்ன போதும் கவனக்குறைவாக நான் இருக்கிறேன்னா கட்டாயமாக கரைபடும். கரை வந்துச்சுன்னா கண்ணீர் நிச்சயமாக 100% வந்துடும். நீ மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இதை அனுபவிக்காமல் நீ கடந்து போகவே முடியாது. அதனால தான் தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில், எப்போ உனக்கு தெரியாமல் படத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தெரியாமல் கரைபட நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய பாதிப்பு நமக்கு தெரியாமலே நமக்கு பாதிப்பற வாய்ப்பு இருக்குது, நீ கரைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று செய், நைட்டு காலையில் எழும்பிட்டியா, எங்கெங்கெல்லாம் போன வந்தெல்லாம் முடிச்சுட்டேன், ஆனால் சாயங்காலம் படுக்கிறது மட்டும் உட்காந்து 2 நிமிஷம் என்ன பண்ணு, அப்படியே காலையில் ஒரு அப்படியே சினிமா ஓடுறது போல் அப்படியே என்ன பண்ணு, அப்படி ஓட்டின்னு வா, என்ன பண்ணு, எங்கே போகணும், எங்கே வந்தோம், என்ன பேசணும் அப்படின்னு. அப்போ எதுவும் மனசாட்சி இது நம்ம போயிருக்கக்கூடாது,
வேறு யாரும் சொல்ல தேவையில்ல. ஓ மனசாட்சி இங்கே நம்ம போயிருக்கக்கூடாது, இதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, இதை நம்ம பேசியிருக்கக்கூடாது, இதை பார்த்துருக்கக்கூடாது, இப்படி நினச்சிருக்கக்கூடாது, இவன் கூட நம்ம போனது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு ஓ மனசாட்சி உனக்கு எதை உணர்த்ததோ அதை உடனே தேவ சமத்தை அறிக்கை பண்ணிட்டு. எதை அறிக்கை பண்ணு? மற்றவங்க யாரும் வந்து பிரசங்கம் பண்ணுறதில்ல. நீ உட்காந்து நீ காலையிலேருந்து எங்கெங்கே போன, எங்கே வந்த, எதை பார்த்த, எதை பேசின, எதை யோசனை பண்ண, எதை சாப்பிட்ட, எதை என்னென்ன பண்ணியோ எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ண ஒன்று விடாமல் அப்படியே நினச்சிருமா. ஞாபகம் வருமா? 100% ஞாபகம்லாம் ஒன்றும் மறக்காது, ஞாபகம் வரும். நான் சொல்கிறேன், சின்ன வயசோடு இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? நம்ம ஞாபகத்தில் அவ்வளோ மெமரி கற்று நமக்கு வச்சுருக்கிறாரு. அதனால் காலையிலேருந்து என்ன செஞ்சேன், இன்றைக்கி செஞ்சதை இன்றைக்கி சாயங்காலம் உட்காந்து நினச்சிப்பார். அதான் சங்கீதத்தை சொல்கிறாரு, படுக்கையிலும் இருதயத்தில் பேசிக்கொண்டு மறந்துருங்கள்ன்றார். அப்போ படுக்கும்போது என்ன செய்? உட்காந்து ஒன்று நீயே பேசு. உனக்கு நீ என்ன பண்ணு? உனக்கு நீயே பேசிக்கணும். எங்கே போனேன், இந்த இடத்துக்கு போனேன், எதை பேசினேன், எதை சிந்தித்தேன், ஐயோ நம்ம இங்கே பேசியிருக்கக்கூடாது, ஆண்டவர் ஏற்கனவே இப்படி சொல்லியிருக்காரு. ஒருவேளை செய்யும்போது நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அவசரத்தில் டக்குனு என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் முடித்த பிறகு ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடாது, இதை பண்ணிட்டோமே, ஏசப்பா நம்ம தெரியா பண்ணிட்டோம்ப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா, இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இப்படி ஒவ்வொரு அன்னைக்கு பட்ட கரையை அப்பயே நீ நீக்கிட்டேன்னா உடனே என்ன ஆகிடும்? ஒன்றும் இல்லை, அது கரை அந்த துளி பால் விழுந்துருச்சு தெரிஞ்ச உடனே உட்காந்து அதை தண்ணி போட்டு உடனே ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த கரை என்ன செஞ்சிடும்? சீக்கிரமாக போயிடும். ஆனால் கண்டுக்காமல் விட்டுட்டாதான் அது என்ன செஞ்சிடும்? அது அப்படியே நிலச்சி நிற்கிறோம். சில கரையை நீ என்ன ஆளாக போட்டால் கூட மாறாது. சில கரையை என்ன செய்ய முடியாது? என்ன நீ ஆளாக போட்டு ஊற வச்சாலும், என்ன ஆளாக போட்டு தெவிச்சாலும் சில கரை என்ன செய்யவே முடியாது, போக்கவே முடியாது. அதாவது சில வேளை அந்த கலர் துணிகளில் தெரியாது, ஆனால் வெள்ளைச்சட்டையில் கட்டாயமாக தெரியும். வெள்ளைச்சட்டையில் நம்ம எல்லாமே வெள்ளைச்சட்டைக்கு தான். நம்ம எல்லாருமே யார் தான்? நம்ம எல்லாமே வெள்ளைச்சட்டைக்கு தான். ரசிக்கப்படாதவங்க எல்லாம் கலரு, நம்ம ரசிக்கப்படுறது எல்லாமே வெள்ளை தான் இல்லையா? ஊரில் இருக்கிறவங்க என்ன வேணால் சண்டை பிடிக்கட்டுமாரு, ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் எதனா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பேசி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கி சர்ச்சைக்கு போகிறேன், இப்படி பேசின்னு கிடக்கிறோம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா? அதே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்தபடி திட்டின்னு கிடப்பாங்க, அசிங்கமாக பேசினுப்பாங்க, அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படி பேசின்னு கிடக்கிறா, இப்படி கோயிலுக்கு போகிற வளம் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒரு வார்த்தை ஏதாவது பேசிட்டாலே என்ன செய்வாங்க? சர்ச்சைக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்க, பைபிள் தூக்கணும், இவங்களுக்கெல்லாம் பைபிள் ஒரு கேடா, இவங்களுக்கெல்லாம் பைபிள் ஒரு இவங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எத்தனையோ பேர் வீட்டுக்காரன் சொல்லுவான், என் பொண்டாட்டியெல்லாம் பைபிளை தூக்கவே கூடாது, ஆனால் ஏன் தான் நீங்கள் சர்ச்சையில் சேர்க்கறது தெரியல அப்படின்னு எத்தனையோ வீட்டுக்காரன் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறதில்ல, ஆனால் எத்தனையோ வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. என்னென்னு, இவளெல்லாம் ஏன் சர்ச்சையில் சேர்க்குறீங்க, இவளெல்லாம் ஏன் சர்ச்சையில் சேர்க்குறீங்க, என்ன பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன புரியுது? ஆனால் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவன் பேசுறது என்னவா தெரியல. இவனே கெட்ட வார்த்தை பேசுகிறான், இவனே அசிங்கமாக பேசுகிறான், இவனே ரொம்ப வல்கராக பேசுகிறான், அது தெரியல. ஆனால் என்ன தெரியுது? அதெல்லாம் சொல்கிறேன், நம்மளாம் வெள்ளைச்சட்டை, நம்மளாம் பட்டா அப்படியே தெரியும். பட்டா அப்படியே, மற்றதெல்லாம் கலர் சட்டை, பட்டா கூட என்ன தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வெள்ளைச்சட்டையில் பட்டது பட்டு மக்களை அப்படியே தெரியும். அதனால் வெள்ளைச்சட்டை போட்டுக்கிறவங்க உட்கார இடத்துல கவனமாக. நீங்கள் உட்காரமா, நாங்கள் சாஞ்சு உட்கார முடியாது. நான் சாஞ்சு என்ன செய்ய முடியாது? எங்கே போனாலும் பார்ப்பேன், எப்படி இருக்குது இடம், எப்படி இருக்குது, கை வைக்க முடியுமா? பஸ்ஸில் உட்காந்தா கூட இப்படி சாயும் போது என்ன பார்ப்பேன், இப்படி எதனா அழுக்கு இருக்குது, எனக்கு என்ன பிடிச்சிடும், பிடிச்சது என்ன செய்ய முடியாது. அப்படியே தெரியும், அப்படியே தெரியும் அப்படின்னு என்ன செய்வோம்னா, எல்லா இடத்திலும் எவ்வளவு கவனமாக இருக்கிறியோ, எவ்வளவு ஞானமாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு நீ கரைபடாமல் உன்னை காத்துக்க முடியும். ஆனால் கவனக்குறைவாக இருந்துட்டேன்னா கட்டாயமாக கரைவரும் கதை தீர்க்கமாக சொல்கிறார். கவனம் குறைவான்னு இருந்துட்டு ஏதோ வெளுத்ததெல்லாம் பால், வந்ததெல்லாம் போகுது, அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி இஷ்டம் போல் ஏதோ நீ நான் ஒன்றும் தப்பு பண்ணல, அதுக்கு அவங்க கூட நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கவனக்குறைவாக இருப்பாயானா கட்டாயமாக கரை மேலே வரும். இந்த கரைக்கூடிய பாதிப்பை சந்திச்சே தீரணும். வேறு வழியே கிடையாது. வேறு வழியே, அவங்க பண்ண தப்புக்கு கூட நீ பக்கம் நிற்கிறதுனால தண்டனையை அனுபவிச்சு தான் தீரும். நீ தண்டனையை அனுபவிக்கணும். யார் தண்டனை அனுபவிக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணினா உங்கள் கூட சப்போர்ட் பண்ண நின்னா நான் தண்டனை அனுபவிச்சே தரணும். கர்த்தர் விடவே மாட்டார். பிசாசு விடுறவன விடவில்லையோ கர்த்தர் விடவே மாட்டார். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்றதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம யார் என்ன செய்கிறாங்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். ஆமே, நாம் என்ன செய்கிறோன்றதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதுலையும்
கவனமாக இருக்கணும். இது ரெண்டுத்துலேயும் கவனமாக இருந்தால் கரையில்லாமல் காத்துக்கலாம். அப்படி கவனக்குறைவாக இருக்கிறதுனால ஒருவர் செய்கிற தவறினால நம்ம பாதிக்கப்பட 100% என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிற, ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுக்கலை. அதான் தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறா, உன் படுக்கையில் இருந்து என்ன பண்ணிடுங்க, பேசிக்கொண்டு படுத்துரு. பேசிக்கொண்டு என்ன பண்ணு, பேசுப்பா. இருந்து நீ என்ன பண்ணு, பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சமா. என்னவா, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்துச்சு. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில், ஐயா ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சு, எனக்கு இந்த பஞ்சம் ஏன் இந்த பஞ்சம் எனக்கு வந்துச்சு, இந்த பஞ்சம் வரத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு சொல்லுங்கப்பா, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அப்போ ஆண்டவருக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் வாசிக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காக இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும், அப்படின்னா அந்த பிரச்சனை, இந்த பாதிப்பு, இந்த கண்ணீர் உனக்கு வரலப்பா, உன்னால இது வரல, இது யாரால வந்தது, இதுக்கு உனக்கு முன்னால இருந்த சவுலின் நிமித்தமாக இந்த பாதிப்பு வந்திருக்கு என்றார். சவுல் நிமித்தமானது, உனக்கு முன்னால் சவுல் இருந்தான், அந்த சவுல் வந்து செய்யக்கூடாத உன்னை செஞ்சான். அது என்னால் சார்ந்து உங்களுக்கு வேண்டாம் போ. அவன் செய்யக்கூடாத உன்னை என்ன செஞ்சான், அதை செஞ்சான். அவன் செஞ்சுட்டு போனது என்னவா மாறி போச்சு, கரையாக மாறி போச்சு. என்னவா மாறி போச்சு, செஞ்சவன் உயிரோட இல்லை, செஞ்சவன் உயிரோடையே இல்லை. அப்படி செஞ்சவன் என்ன பண்ணிட்டான், அவன் செஞ்சவன் செத்தையாக போயிட்டான். செஞ்சவன் செத்தாலும் கரை சாகலை. செஞ்சவன் செத்துட்டான், ஆனால் எது சாகலை, கரை சாகலை. அந்த சாகாத கரை என்ன செய்யுதுன்னா 3 வருஷம் ஓயாத பஞ்சத்தை கொண்டு வருதான். எத்தனை வருஷம், 1 வருஷம், 1 நாள், 2 நாள், 6 மாதம், 3 மாதம், 1 மாதம் இல்லை, 3 வருஷம் பயங்கரம். ஓயாத பஞ்சம் அர்த்தம் பயங்கரமான பஞ்சம். என்ன செய்யறதுன்னு புரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சத்தை சந்திக்கிறார் தாவீது. அப்போ ஆண்டோட கேட்காம சொல்கிறார், என்னையா நடந்துச்சு, எதனால இந்த பாவம், எதனால இந்த பாதிப்பு வந்துச்சு, இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறேன்னு, இவ்வளோ போராட்டம் சந்திக்க, என்னதான் நடந்துச்சு ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தெரிஞ்சவருக்கு என்ன செய்யலை, நான் ஒரு தப்பு கூட பண்ணலை ஆண்டவரே, ஒரு பாவம் கூட பண்ணலை ஆண்டவரே, ஏதான் அந்த பிரச்சனைக்கு வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோட போய் கேட்கும் போது ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, இது உன்னால் அந்த பாதிப்பு வரலப்பா, உனக்கு முன்னால் இருந்தவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு கரை படிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கரையின் நிமித்தமாக இந்த பாதிப்பு என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. இந்த பாதிப்பு என்ன பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு முன்னால் இருக்கிறவங்க எதனா பண்ணிட்டு போயிட்டா கூட என்ன வரும், நமக்கு அந்த பாதிப்பு வரும். அதனால தான் நமக்கு முன்னாடி போனவங்க வேணால் நம்மளுக்கு பாதிப்பு வச்சுட்டு போகலாம், உனக்கு பின்னாடி வர சந்ததிக்கு எந்த பாதிப்புன்னு நிச்சயமாக பார்த்துக்கும். புரியல, உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வேணா உனக்கு என்ன வச்சுட்டு போயிட்டவங்க, உனக்கு பாதிப்பை வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிடாத, நீ அடுத்த உன் பின்னால் உன் பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பு என்ன பண்ணிடாத, வச்சுட்டு போயிடாத. நான் வழக்கமாக நம்ம சபையில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, உன் பிள்ளைக்கு கோடி கோடியாக சொத்து சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடாத. உன் பிள்ளைக்கு கோடி கோடியாக மாடியாக வீடு வீடாக கட்டி கொடுக்கணும் கூட பரவாயில்ல, கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து கொடுக்கணும் பரவாயில்ல, பவுனுக்கு கிலோ கணக்கான நகை சேர்த்து வைக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் எதை சேர்த்து வச்சுட்டு போயிடாத, சாபத்தையும் பாவத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடாத. அவன் தலை மீளவே முடியாது. இப்போ 3 வருஷம் ஓயாத பஞ்சம், எவனோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் பாதிக்கப்பட்டது யாரு, தாவீது. பாதிக்கப்பட்டது யாரு, உண்மையான தாவீது, கர்த்தருக்கு பிரியமான தாவீது. கர்த்தருக்கு தாவீதுனா ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். தாவீதுனா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கணும்னா கரையை விட்டுறல. உன்னையே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கின்றதா என்ன செஞ்சிடல, கரையை ஆண்டவர் என்ன செஞ்சிடல, வெட்டுறல. கரையை கட்டாயமாக கத்த கண்டுக்குவார். கரையை கத்தர் கண்டுக்காமல் போகவே மாட்டார். கரையை கட்டாயமாக தேவன் என்ன செய்வார், கண்டுக்குவார். அந்த கரையை கண்டுக்கினார்னா கண்ணீரை கத்தர் நிச்சயமாக வர வச்சிடுவார். ஆண்டவர் எதை கண்டுக்காம போக மாட்டார்,
நீ நான் வேணால் கரையை கண்டுக்காமல் போகலாம், நம்ம என்ன செய்யலாம், கரையை கண்டுக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் கட்டாயமாக கரையை கண்டுக்குவார். கரையை கண்டு கொண்ட ஆண்டவர் கண்ணீர் வடிக்க வைக்காமல் விடவே மாட்டார். நீ 100% அது நீயே பண்ணாலும் சரி, இல்லை பண்ணுறோம் பக்கம் இருந்தாலும் சரி, ரெண்டையும் சொல்கிறார். ஒன்று நீயே பண்ணாலும் சரி கரையை கத்தப்பட மாட்டார், இல்லை பண்ணுறவன் பக்கம் இருந்தாலும் சரி கவலைப்பட மாட்டார். ஒன்று நீ பண்ணும்போது யோசனை பண்ணி பண்ணு, இல்லை யார் என்ன பண்ணுறனோ யோசனை பண்ணி பக்கத்தில் இரு. யோசனை பண்ணி 2 நேரத்தில் ஒரே வந்து சொன்னால் கவனமாக இருந்துட்டேன்னா கரையை தவிர்த்திடலாம். கவனமாக இருந்தால் கரையை தவிர்த்திடலாம். கவனக்குறைவாக இருந்தனா கரை கட்டாயமாக உன் மேலே வரும். இந்த கரையை நிமித்தமாக உன்னை கண்ணீர் வடிக்க வைக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை கண்ணீர் வடிக்க வைக்காமல், நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். அதனால் யார் என்ன செய்கிறாங்க, இது நம்ம சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா என்பதெல்லாம் குறித்து நிதானமாக கவனமாக நினச்சதுக்கெல்லாம் சரி என்ன பண்ணிடாத, எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லா கதையும் என்ன பண்ணிடாத, சப்போர்ட் பண்ணாத. எல்லாருக்கும் எல்லா காரியத்திலும் சப்போர்ட் பண்ணாத. யாரிடத்துல எதுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணு, எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணாத. சப்போர்ட் பண்ண புரியுதானே? சப்போர்ட் பண்ணுறதுனா புரியுதானே? யாருக்கு எதுக்கு உதவி செய்யணுமோ அதுக்கு உதவி செய்ய. ஆனால் எதுக்கு உதவி செய்யக்கூடாதோ, எதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடாதோ அதுக்கு சம்மதம் தள்ளி நின்றுடு. எதுக்கு சம்மதம் தெரிவிக்கணுமோ அதுக்கு சம்மதம் தெரிவி. எதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடாதோ சம்மதம் தெரிவிக்காத. இல்லை அது எப்படி பண்ணுறது, சரி சொந்தக்காரன் போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கக்கூடாததுக்கு சம்மதம் தெரிவிச்சுன்னா ஒரு கரை விழும். அந்த கரையினால் கட்டாயமணி கண்ணீர் வடிச்சே தீரணும். கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறாரு, ஆழமாக சொல்கிறாரு. யோசிச்சுக்கணும். தீர்க்கமாக கர்த்தர் சொல்கிறார், கண்ணீர் வர வைக்காமல் விடவே மாட்டார். உன் கண்ணீர் போகணும்னா கரை இல்லாமல் பார்த்துக்கோ. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணு. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணு. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ எதுக்கு சம்மதம் தெரிவிக்குமோ அதுக்கு சம்மதம் தெரிவி. எதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடாதோ நீ சம்மதிக்காத வெளியே வந்து தள்ளி நிற்கும். அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்க பாடு. அது என்னது, அது அவங்க பாடம், அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நீ சம்மதம் தெரிவிக்கக்கூடாது. என்ன தெரியாத, சம்மதம் தெரிவிச்சிடாத. தள்ளி நின்றுட்டனா கண்ணீரை பின்னாட்களில் இல்லாமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நீ ஒட்டி நின்னேன்னா நாளைக்கு கட்டாயமாக கண்ணீர் வரும். நீ என்ன போராடினாலும் கர்த்தர் விடவே மாட்டார். அடுத்த சொன்னார் தாவீது, எனக்கு பிரியமானவன் தான், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனால் அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்ட, அன்றைக்கி கண்டுக்காமல் போயிட்ட. சவுல் செய்யும்போது என்ன பண்ணிட்ட, கண்டுக்காமல் போயிட்ட. சவுல் செஞ்சது இவருக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. சவுல் செஞ்சது இவருக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. தாவீதுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் தெரிஞ்சிச்சோ தெரியலையோப்பா, அவன் செஞ்சிட்டான். அவன் இடத்துல நீ வந்துட்ட. அந்த கரை இருக்குது, அந்த கரையை யாருமே போக்கலை. அந்த கரை இருக்கிறதுனால உன்னை கண்ணீர் வடிக்க வச்சு தான் தீர்வை, வேறு வழியே கிடையாது. கண்ணீர் வடிக்க வச்சு தான். அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்சதில் அதனால தான் நெகேமியா 1 பார்த்தீங்கன்னா, நெகேமியா 1, 4, 5, 6 பார்த்தீங்கன்னா நெகேமியா அழகாக ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார்னா, நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 பார்த்தீங்கன்னா, நாங்களும் எங்கள் முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தை மன்னியோன்னு ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார், நாங்களும் எங்கள் முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க அப்படின்னு என்ன செய்வார்னா அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். நாங்களும் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மன்னிங்கப்பா அப்படின்னு என்ன செய்வார்னா நெகேமியா ஜெபம் பண்ணுவார். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா தானியேலும் அதே ஜெபம் பண்ணுவார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்களும் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை என்ன பண்ணிடுங்க, எனக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். ஏன் அவங்க அப்படி ஜெபம் பண்ணுறாங்க, முன்னோர்கள் வச்சுட்டு போன கரை எனக்கு என்ன உண்டாச்சு, எங்களுக்கு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போன தவறுகள் நமக்கு பாதிப்பை, அவங்க செஞ்சது என்னவா மாறி போச்சு, கரையாக மாறி போச்சு. அந்த கரை என்ன செய்யும், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடிமையாக கொண்டு போயிடுச்சு. 70 வருஷம் அடிமையாக கிடக்கிறாங்க. 70 வருஷம் கத்த சொன்னால் 70 வருஷம் முடிகிற வரைக்கும் விடுதலையாக்க மாட்டேன். இது முடிகிற வரைக்கும், இந்த 70 வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னாக்கா கரை விழுந்துருச்சு. கரை விழுந்துருச்சு. கரை விழாத வரைக்கும் தான் புத்திசாலி. நீங்களும் நானும் கரை நம்ம மேலே விழாத வரைக்கும் தான் நம்ம புத்திசாலிங்க. கரை விழுந்துருச்சு, அதுக்குரிய கரையத்தை செலுத்தே தீரணும். ஆமே, சாதாரணமாக சட்டை துவைக்கும் கரை விழுந்தா சட்டத்துக்கு எப்படி இருக்குது, சாதாரணமாக நீங்கள் சட்டையை துவைக்கும் போதோ இருக்கிறதுக்கும் கரை விழுந்த இடத்துலேருந்து சட்டையை துவைக்கிறது என்ன வித்தியாசம் இருக்குது.
கரவுற இடத்துக்கு கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் ஆகணும். அந்த சிரமத்தை பட்டு தான் ஆகணும். சிரமம் வந்து தான் தீரும், வேறு வழியே கிடையாது. கரை விழுந்துருச்சு, அதனால் அந்த கரையை போக்கணும்னா கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் ஆகணும். சிரமப்படுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கரை அப்படியே தான் இருக்கும், உன் மதிப்பு போயிடும். மதிப்பு போனால் போயிட்டு உயிர் வாழு. சொல்கிறான், மதிப்பு போனபடி உயிர் வாழ்றது ஒன்று தான், செத்த போனதும் ரெண்டும் ஒன்று தான். உயிர் வாழ்கிறதும் செத்த போனமும் ரெண்டும் ஒன்று தான். எதை இழந்துட்டு, மதிப்பை இழந்துட்டு மரியாதையை இழந்துட்டு ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதும் செத்த போனமும் ரெண்டும் ஒன்று தான். நீ உயிரோட நடைபெணம் அவ்வளோதான். உயிரோட நடைபெணம் அவ்வளோதான். நடைபெணமாக வாழ்னா வாழ்ந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடைபெணமாக வாழ்னா வாழ்ந்துட்டு போ, பிரச்சனை கிடையாது. இல்லை மதிப்பு மரியாதை தான். நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன்னா கரைப்படாமல் பார்த்துக்கோ. கரை எப்போ வரும், கவனக்குறைவில் கரை வரும். கரை எப்போ வரும், அது நான் செஞ்சாலும் சரி மற்றவங்க செஞ்சாலும் சரி கவனக்குறைவில் கரை வரும். கரை வரலாம். கரை விழாமல் என்ன பண்ணிக்கோ, தள்ளி நின்றுக்கும். கரை விழாமல் இருக்க என்ன பண்ணு, தள்ளி நின்றுக்கும். எங்கே தள்ளி நில்லு, நீ செய்யும் போதும் தள்ளி நில்லு, மற்றவங்க செய்கிறத குறித்தும் தள்ளி நில்லு. தள்ளி நின்றுட்டேன்னா கரை வராது. தள்ளி நின்றுட்டா ஐயோ எங்கள் ஜாதியாச்சு, எங்கள் ஜனமாச்சு, எங்கள் குடும்பமாச்சு, எங்கள் அக்காச்சு, எங்கள் தம்பியாச்சு, இப்படி தள்ளி நிற்க முடியும் அப்படின்னு போனீங்கன்னா கரை வரதான் செய்யும். கரை வரதான். ஆனால் கரை வந்துச்சுன்னா கத்தாயமாக கண்ணீர் வரும். என்னைக்கோ விழுந்த கரை, என்னைக்கோ விழுந்த கரை, சவுல் காலத்தில் விழுந்த கரை. என்ன கரை, கிபியோனில் கொண்டு போட்ட கரை விழுந்துச்சு. அந்த கரை தாவீதின் காலத்தில் வந்து நிற்குது. கேட்குற, என்னப்பா இது உனக்காக இல்லை, உனக்கு மாமனாராக இருந்தான். யாராக இருந்தான், உங்கள் மாமனார் செஞ்சான். அப்படி வச்சுக்கோங்க. என்ன செஞ்சான், உங்கள் மாமனார் செஞ்சான். என்ன செஞ்சான், உங்கள் மாமனார் வச்சு போன கரைப்பா இது. உங்கள் மாமனார் வச்சுட்டு போன கரை இன்னைக்கு நீ என்ன செஞ்சு ஆகணும், அனுபவிச்சு ஆகணும். யார் செஞ்சது, மாமனார் செஞ்சதையே கர்த்தர் விடுறானா, அப்பா அம்மா சேர்ந்து விடுவாரா? சவுல் தாவீதுக்கு மாமனார், சவுல் தாவீதுக்கு அப்போ மாமனார் செஞ்சது யாருக்கு வந்து சேருது, மருமகனுக்கு வந்து. மருமகன் காலத்தில் வந்து நிற்குது. மருமகன் மட்டும் இல்லை, மகனும் சேர்ந்தா என்ன செய்கிறா, அதில் பாதிக்கப்படுறா. என்ன பாதிப்படுறா, அவளும் பஞ்சத்தில் அவளும் சேர்ந்தா என்ன செய்ய போகிறா, இப்போ அனுபவிக்க போகிறா. அப்போ மகளும் கஷ்டப்படுறா, மருமகனும் கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம், மாமனார் செஞ்சுட்டு போன கரை. மாமனார் செஞ்சுட்டு போன, அதனால தான் ஆபிரகாம் கவனமாக இருந்தார். என்னது, என் மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது கவனமாக பாரு, என் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது எப்படி பாரு, கவனமாக பாரு. கண்டம் மூண்டம் என்ன பண்ணிடாத, அழகாக்கிறா, படிச்சுனுக்கிறா, வேலைக்கு போகிறா, சம்பளம் வாங்கினா கட்டிடாதுப்பா. என் மகளுக்கு என்ன இருக்கு, அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமாக இல்லாத இருந்தால் போதும், ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல நிற்கார். என்ன சொன்னார், அந்த குடும்பத்தில் ஒன்றுமே சாப்பாட்டுக்கே வழியிலனா கூட பரவாயில்ல. ஆனால் யாரை மட்டும் இருந்துடக்கூடாது, ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தில் என் பையனுக்கு என்ன வேண்டக்கூடாது, அவனுக்கு கல்யாணமே கடைசி வரை ஆகலாம் கூட பரவாயில்ல. அவனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாத, அவன் சன்னியாசியாக போயிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணிடாத, சபிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிடாத, என் பையனுக்கு பார்த்து அவன் தலையில் கட்டிடாத, அவனை மாட்ட வச்சிடாத, அவனை மட்டும் கவனமாக இருப்பான் அப்படின்னு யார் பார்த்தன்னா ஆபிரகாம் கரெக்டாக சொல்லிட்டார். யார்கிட்ட, அந்த வீட்டில் பொண்ணு பார்க்குற எலியாசர் கிளீனாக சொல்லிட்டார். என் மகனுக்கு இப்படி தான் பொண்ணை பார்க்கணும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் சரியான ரட்சிப்பு, சரியான அபிஷேகம், சரியான ஆசோதம் பெற்ற குடும்பத்தில் தான் என் பையனுக்கு பொண்ணு வரணுமே தவிர கண்டவை போனவன் என்ன பண்ணிடக்கூடாது, என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீ பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஆபிரகாம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார். ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணிட்டாரு, ஆர்டர் போட்டார். அதனால் கடைசி வரைக்கும் ஈசாக்கு எப்படி வாழ்ந்தார்னா கண்ணீர் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தார், ஆசோதமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தார். ஆமாம், பஞ்சம் வந்த போது கத்த சொன்னால் உன்னை பஞ்சத்தை என்ன பண்ணிடுவேன், உன்னை காப்பாற்ற ஆண்டவர் காப்பாற்றி அவனை அழகாக ஆஸ்வதிச்சு போயிட்டார். ஏன், அவங்க அப்பா அழகாக என்ன பண்ணிட்டாரு, அருமையாக பிளான் பண்ணா. தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல தள்ளி நின்றுட்டார். தள்ளி நின்ற இடத்துல இதே ஊரில் இருக்கிறாங்க, இதே தெருவில் இருக்கிறாங்க, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, சரி ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணப்பா, நல்ல பிள்ளைன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிடுப்பா, வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லலை. என் பையனுக்கு கல்யாணம் ஆகலாம் கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட குடும்பம் தான் என் பையனுக்கு பொண்ணா வரணும், இப்படிப்பட்ட குடும்பத்தை தான் என் பையனுக்கு என்ன வரணும், மாப்பிள்ளை வரணும், பொண்ணு வரணுன்றதுல கிளியராக இருந்துட்டான். ஆனால் லோத்து பார்த்தான், அப்படியெல்லாம் பார்க்கல. சோதனை போனால் சோதமலையே பொண்ணை பார்த்துட்டான், மாப்பிள்ளையை பார்த்துட்டான். அவன் கல்யாணமாகாத போயிட்டாங்க, அது வேறு விஷயம் இல்லையா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மாமனார் செஞ்ச கரையே நம்மளை விடலைன்னா அப்பா அம்மா செஞ்ச கரை, அப்போ நம்ம செய்கிற கரை ஒரு நாள் விடாது. ஒரு நாள் என்ன செய்யாது, விடாது. அப்போ முன்னாட்கள் செய்த தவறுகள், முன்னோர்கள் செய்த தவறுகள் அது மாமனார் விட்டு தரப்பிழந்தும் நமக்கு வரும், அப்பா அம்மா தரப்பிழந்தும் வரும். அப்பா அம்மா தரப்பிழந்தும் வரும், மாமனார் விட்டு தரப்பிழந்தும். அப்போ நம்மளும் கவனமாக இருக்கணும், நம்ம போகிறவங்களும் கவனமாக இருக்கணும் இல்லையா.
நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண வயசு பற்றி யாருக்கும் உங்களுக்கு இல்லை ஒன்று தான் இருக்கா. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன செய்யணும், ஒன்று சம்மந்தி வீடு தரப்பிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நம்ம வீடு தரப்பிலும் கரெக்டானு பார்த்துக்கோங்க. 2 தரப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பின்னாடி தப்பிச்சுக்கலாம். பின்னாடி என்ன செய்யலாம், தப்பிச்சுக்கலாம். 2த்துல நீ கவனமாக இல்லைன்னா பின் நாட்களில் நீ வடிக்கிற கண்ணீருக்கு அளவே இருக்காது. கவனமாக பார்த்து கத்தர் எச்சரிக்கிற கவனமாக பார்த்துக்கணும். அப்போ என்ன செய், தள்ளி நில்லு. அவ்வளோதான். இன்றைக்கி கத்த ஒரே வார்த்தை சொல்லணுன்னா தள்ளி நில்லு. எங்கே தள்ளி நில்லு, எதுக்கெல்லாம் தள்ளி நிற்குமோ அதான் தள்ளி நின்று இருக்கும். எதுக்கெல்லாம் தள்ளி நிற்கணுமோ, எதுக்கு சேர்ந்து நிற்குமோ சேர்ந்து நில்லு. எதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணு. எதுக்கு உதவி செய்யணுமோ அதுக்கு உதவி செய். ஆனால் எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு கட்டவே கட்டாது. சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு அது என்ன பண்ணுறது அப்படிங்க சொல்கிறாங்க. நம்ம எப்படி பண்ணாலும் நான் தான் பண்ணணும், நான் பண்ணலாம் என்ன பண்ண அப்படின்னு சப்பக்கட்டு கட்டாத. தள்ளி நின்றுக்கோ. அவ்வளோதான். தள்ளி நின்றுக்கிட்டீங்கன்னா கரைபடாமனு காத்துக்கலாம். ஆனால் தள்ளி நிற்கலைன்னா கதை திரும்ப எச்சரிக்கிறாரு. தள்ளி நிற்கலைன்னா கரை விழும். அந்த கரையினால் பின்னால் கண்ணீர் வடிக்கத்தான் செஞ்சாகணும். வேறு வழியே கிடையாது. மாமனார் செஞ்சுட்டு போனால் மருமகனை பிடிச்சிடுச்சு. மாமனார் செஞ்சுட்டு போனால் மாமனார் எப்போயோ செஞ்சுட்டு போயிட்டான். மாமனார் எப்போ என்ன பண்ணிட்டான், எப்போவோ செஞ்சுட்டு போயிட்டான். ஆனால் மருமகன் என்ன பண்ணிடுச்சு, மருமகனையும் பிடிச்சிச்சு, மகளையும் பிடிச்சிச்சு. இன்றைக்கி அவன் உட்காந்து என்ன செய்கிறான், பஞ்சத்தில் உட்காந்து அவஸ்தைப்படுறான். பஞ்சத்தில் உட்காந்து அவன் போராடுறான். பஞ்சத்தில் என்ன பண்ணுறான், கண்ணீர் வடிக்கிறான். பஞ்சத்தில் போட்டு தலையை அடிச்சுட்டு கத்திரக்காட சொல்கிறார். இப்படி தான் நடந்துச்சு. அதனால் இந்த கரையை போக்கனா தான் நான் என்ன செய்வேன், இந்த பஞ்சத்தை மாற்றவனாரு. அந்த கரையை போக்குறதுக்கு தாவீது முயற்சி. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நிறைய பெரிய சப்ஜெக்ட்டு இப்போ நான் பேச வேண்டாம். ஆனால் ஒன்று, தள்ளி நின்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தள்ளி நின்றுக்கிட்டா பிரச்சனை. அந்த கரையை போக்கின பிறகு தான் அந்த பஞ்சத்தையே கத்தர் மாற்றினார். கரையை போக்கின பிறகு தான் கத்தர் செய்கிறாரு, அந்த பஞ்சத்தையே மாற்றினார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசத்துக்கு முடிச்சிடுறேன். 14வது வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 21:14 வாசிங்க, முடிச்சிடுறேன். சவுலுடைய எலும்புகளையும் அவனுக்கு குமாரனாகிய யோனாத்தானின் எலும்புகளையும் அடக்கம் பண்ணிவிட்டான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தாவீது செஞ்ச ஜெபத்தை அதுக்கு பிறகுதான் கர்த்தர் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார். என்ன கொடுக்கிறாரு கர்த்தர்? ஜெபத்தை எப்ப கேட்டாரு? அந்த கரையை நீக்கின பிறகு தான் கர்த்தர் ஜெபத்தையே கேட்டார். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் தாவீது ஜெபம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் கேட்கல. கரையை நீக்கின பிறகு தான் கர்த்தர் எதை கேட்குறார்? ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவனை தேவன் ஆஸ்வதிக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றணும்னா கரையை போய்க்கிடு. என்ன கரையை போய்க்கிடு? ஒன்று நான் செஞ்சதுனால வந்த கரையையும் போக்கு, இல்லை நம்ம முன்னோர்கள் செய்த கரையையும் போய்க்கிடு. கரை இல்லாமல் வாழ்ந்துட்டுனா, கரை இல்லாமல் காத்துட்டுனா, கண்ணீர் இல்லாமல் காத்துக்கலாம். கண்ணபடி ஜோம்பலாமா? டைம் ஆச்சு முடிக்கிறேன். கண்ணபடி ஜோம்பலாமா? கரைகள் போக்கிடும், கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடம். கரைகள் போக்கிடும், கண்ணீரை துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. கண்ணுடைய தேவ சமூகத்தில் தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல எங்கேயாவது சேர்ந்து நின்றுட்டீங்களான்னு பாருங்கள். இது நம்ம செய்கிற தவறுனால வருகிறது அல்ல, தவறு செய்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வர்றது. ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா சம்மதம் தெரிவிக்கக்கூடாது, தெரிவிக்கவே கூடாது. அதை யாரோ வந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன கிடக்கு? எதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி சம்மதம் தெரிவி. எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சேன்னா கரைபற்றுவேன். பக்கத்தில் இருந்தாலே கரைபற்றுவேன். அந்த பக்கத்துக்கு தான் சம்மதம் தெரிவிக்கிறதுன்னு சொல்கிறேன். எதுக்கு சப்போர்ட் பண்ணுவதுக்கு சப்போர்ட் பண்ணு, எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுக்கு சப்போர்ட் பண்ணாத. தள்ளி நின்றுக்கோ. தள்ளி நின்றுட்டுனா கரையில்லாமல் காத்துக்கலாம். கரையில்லாமல் காத்துக்கனா பின் நாட்களில் கண்ணீர் இல்லாமல் வாழலாம். பின் நாட்களில் கண்ணீர் இல்லாமல் வாழலாம். நான் கரையை போக்குறதுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி நான் தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல ஒன்றும் தள்ளி நிற்கலை, தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல நான் தள்ளி நிற்கலை, அப்படியே தான் பக்கம் இருந்துட்டேன், சப்போர்ட் பண்ணிட்டேன். சப்போர்ட் பண்ண தான் கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் ஜாதிக்காரன், எங்கள் இனம், எங்கள் குளம், எங்கள் கோத்தரம், எங்கள் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா கட்டாயமாக கரை விடும். இந்த கரை ஒருவனுக்கு உடனே பாதிப்பை ஏற்படுத்தாது, பின் நாட்களில் ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஒரு பெரிய கண்ணீர் வரும். தாவீதுக்கு மாமனார் சவுல், மாமனார் செஞ்சுட்டு போன தப்பு மருமகனை பிடிச்சி வாட்டுது.
மாமனார் செஞ்சுட்டு போன தப்பு மருமகனை பிடிச்சி வாட்டி எடுக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கரையை போக்குறதுக்கு தாவீது எடுத்த முயற்சிகள் பலவிதம். அந்த கரையை போக்கின பிறகு தான் தாவீது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார், அந்த பஞ்சத்தை போக்கினார், அந்த கண்ணீரை மாற்றினார். இன்றைக்கி அப்படி நம்ம கண்ணீரை மாற்றி நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, மதிப்பு மரியாதையோடு வாழணும்னா, மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா, முன்னோர்கள் செய்தது தள்ளி நிற்க வேண்டியது தள்ளி நிலை. நம்ம செய்ததை குறித்தும் கவனமாக இரு, மற்றவங்க செய்ததை குறித்து கவனமாக இரு. ரெண்டுத்திலும் கவனமாக இருந்துட்டா கரை இல்லாமல் பார்த்துக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் கவனக்குறைவாக நாங்கள் செயல்பட்டதுனால தான் நாங்கள் கரைப்பட்டுட்டோன்னா இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இனி ஒரு நாள் கவனக்குறைவாக நாங்கள் செயல்படாமல் எல்லா இடத்துலையும் நாங்கள் கவனமாக இருக்க, ஞானமாக இருக்க, புத்தியாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தந்து எங்களை வழிநடத்தும்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் நாங்களே முன்னோர்கள் செய்த கரைகளை கர்த்தர் நீக்கிறங்க சாமி. ரத்தத்தினால கழிவுகளை சுத்திகரித்து அந்த கரையினால் ஒரு பெரிய பாதிப்பு தாவீதுக்கு வந்ததை போல எங்களுக்கு வராமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் ரத்தத்தை வல்லமைகளை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன், உண்மை நோக்கி பார்க்குறேன். நீங்கள் பாதுகாத்து ஆளுக செய்து ஆசுவதிங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. அந்த மதிப்பை மரியாதையோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு எல்லா வழிவாசலையும் ஏற்படுத்தி கொடுக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் வாழ வழிவாசல் திறந்து கொடுக்கணும் ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் மறைக்கிறோம், காத்துக்கோங்க. நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசுவதிங்க. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மையத்தால் தாழ்த்து வலிமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி. கர்த்தர் செய்த சகல